அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரொட்டீன் விலாக் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்கிட்ட உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரௌனிஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே விலாகை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ சரியாக ஒரு லஞ்ச் டைமில் நான் வந்து இந்த விலாக் வந்து எடுத்திருக்கேன். பிரியாணி செய்கிறது இவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பிரியாணி வந்து ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு மசாலாவை வச்சு. ஸோ அது என்ன சீக்ரெட் மசாலா அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் போக போக அதில் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு மெயினாக என்ன தேவை, ஒரு நல்ல ஒரு பாட் தேவை இல்லையா? ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 1/2 kg அளவுக்கு நம்ம வந்து பிரியாணி செய்யலாம். சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுவுமே நீங்கள் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த வடி பிரியாணியோட ரெசிபியை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். தம் பிரியாணி எல்லாருமே வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். எண்ணெய் ஒன்று வதக்கி விட்டு தண்ணி அளந்து வச்சோமா, அரிசியை போட்டோமா, பிரியாணி ரெடி ஆகிடும். ஆனால் வடி பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா எல்லாமே உதிரி உதிரியாக இருக்கும். ரைஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நீளமாக நல்லா வளர்ந்த ரைஸாக இருக்கும். அண்ட் வந்து ஒத்தியாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்லலாம் சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் வடி பிரியாணியில். வடி பிரியாணி வந்து ஒரு பெரிய வேலை அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ இந்த மசாலா வச்சு நம்ம பண்ணும்போது வடி பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். அது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து சரியாக மெஷர்மெண்ட் வந்து 1/2 கிலோவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறனால 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த 1/2 கிலோவுக்கு மேலேயே வந்து சிக்கன் இருக்குது. இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற அந்த சீக்ரெட் மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ருமி பிளெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்க இந்த பிரியாணி மசாலா தான். இதோட சீக்ரெட்லாம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இடைக்க சொல்கிறேன். இந்த பிரியாணி எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த ரெசிபி டீட்டெயில்ஸும் வந்து 1 by 1 அழகாக தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி அவங்களே வந்து நமக்காக டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே போதும், அப்படியே நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணியோட பாட் வச்சுட்டு ஸோ நல்ல கனமான ஒரு பிரியாணி பாட் எடுத்துக்கோங்க. அதில் 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃபு எதுவுமே போட தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஆயில் சூடானோடனே நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்க வேண்டியதான். வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நான் வந்து இதோட உப்பு போட்டுட்டு ஸோ இதை வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ இந்த வெங்காயத்தை போட்ட உடனே நான் வந்து இந்த சைடில் வந்து ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் மாதிரி ஊறிச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா நீளமாக ஒத்தையாக கிடைக்கும். ஸோ இந்த தாளிப்பை இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இதுலேயுமே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் இங்கே வந்து வெந்துட்டுருக்கட்டும். ஸோ இந்த தண்ணி வந்து நான் வடிக்கிறோம் இல்லையா ரைஸ், அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போயே வந்து ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நான் வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 கிலோ ரைஸ் வடிக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சோன்னு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் சேர்த்துட்டு அந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இதிலே சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னாலே வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வந்துடணும். அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த மனமே இருக்கும். ஸோ அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயோடு சேர்த்து. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து அதையுமே இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சினாலே இந்த பிரியாணி வந்து சூப்பராக வந்துடும். நம்ம வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே போடவே இல்லையேன்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. அது எதுக்கு பிள்ளைங்க வந்து தனித்தனியாக பெருக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வாயில் அகப்படும். ஸோ இந்த பிரியாணி செய்யும்போது அது எதுவுமே தேவையில்லை. இது வந்து நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ இதுதான் உண்மை. வெங்காயம், தக்காளி எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ருமி பிளெண்ட்ஸோட மசாலா வந்து சேர்த்துக்கிறேன், பிரியாணி மசாலா. அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குட்டி கப்பில். அதையுமே இதோடு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுட்டோன்னா அவ்வளோதான், நமக்கு வந்து பிரியாணி மசாலா ரெடி. கிரேவியே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்க வேண்டியது தான்.
சிக்கனுக்காக இருந்தால் சிக்கன், மட்டனுக்காக இருந்தால் மட்டன், சேம் மசாலா தான். நம்ம சிக்கன் போட போகிறோன்னா சிக்கன் போட்டுக்க வேண்டியதான், மட்டன் போட போகிறோன்னா மட்டன் போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதில் வந்து நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க, நான் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் அப்படின்ட்டு எந்த ஒரு ஸ்பைசஸுமே ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் இந்த மசாலாவோடு சேர்த்துருக்கேன். இப்போ இதை லிட்டு போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வேக விட்டுடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹாஃப் லெமன் வந்து இதோட ஜூஸை வந்து அப்படியே இந்த கிரேவியில் சேர்த்துக்குவோம். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸோ 1 கிலோ அரிசினா 1 எலுமிச்சம்பழம், 1/2 கிலோ அரிசினா பாதி எலுமிச்சம்பழம், அது கூட 2, 3 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு லிட்டு போட்டு மூடிட்டேன். ஸோ சிக்கன் நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மசாலா வெந்து அப்படி கலர் கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த காஷ்மீரியோட கலர்ஸ் எல்லாமே அப்படி மேலே அழகாக வந்து தெரியுது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோமில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஹோம்மேட் மசாலா. ஸோ இதில் வந்துட்டு பிரியாணி மசாலா மட்டும்தான் கிடைக்குமான்ட்டு இல்லை, இதில் வந்து மந்தி மசாலாவும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நோம்பு டைமில் நமக்கு வந்து இந்த பிரியாணி மசாலா, இந்த மந்தி மசாலா எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோம்புன்னு இல்லை, நம்மளுக்கு எப்போதுமே இதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பெரிய ப்ரொசீஜராக பண்ணக்கூடிய பிரியாணி கூட ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ இந்த பிரியாணி மசாலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, இது யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்ல இல்லையா. ஸோ இது வந்து என்னோட கூட பிறந்த அண்ணன் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த பிரியாணி மசாலாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ ஆர்டர் பண்ணி நீங்களும் வாங்கி இந்த மாதிரி அசத்தலான பிரியாணி செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையுமே அசத்துங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கிடையில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. சிக்கனும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து ரைஸை சேர்த்துட்டேன். ரைஸ் வந்து சரியாக ஒரு 70% வந்து குக் ஆனதுக்கப்புறம் ஒரு லப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்துட்டு ரைஸ் வந்து வடிச்சிடலாம். எப்போமோ ரைஸ் வடிக்கும் போது ஒரு கன்ஃபியூசன் இருக்கும் எல்லாருக்கும், கரெக்டான பதத்தில் தான் வடிக்கிறோமா அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி அதோட பதத்தையுமே நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். ஒரு ரப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ரைஸ் வந்து ஒரு 70% குக் ஆகி அந்த கன்சிஸ்டன்சியில் வடித்து நம்ம வந்து தம் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த மசாலாவோடு சேர்ந்து புழுங்கி வரும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு வந்துட்டு சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு, ஒரு 70%க்கு மேலே அதுவுமே குக் ஆகி இருக்கட்டும். அப்போனா வந்து நமக்கு ரைஸை வந்து இந்த மாதிரி வடித்து கொட்டி லைட்டாக ஒரு கலரி விட்டுட்டு ஸோ நம்ம தம் போட்டோம் அப்படின்னாக்கா நல்ல புழுங்கி ஒத்தையாக நீளமான ஒரு வடி பிரியாணி வந்து கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் ஹைதராபாத்தி ஸ்டைலில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்பைசஸ் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல், நம்ம எப்படி எப்போவும் சாப்பிடுவோமோ நல்லா காரசாரமாக அந்த மாதிரி இருக்கும். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியும் குறைச்சிக்கலாம். இப்போ நான் தம் போடுறதுக்கு மேலே கொஞ்சம் புதினா இலை சேர்த்துட்டு கொஞ்சம் அங்கங்கே கீயும் வந்து சேர்த்துட்டு ஸோ அதில் வந்து இந்த ருமி பிளெண்டோட மசாலா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபைனலாக மேலே வந்து இந்த 1 ஸ்பூன் மசாலாவை தூவி விட்டு நம்ம வந்துட்டு தம் போட்டுற வேண்டியதான். நார்மல் லிட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் லிட்டு போட்டு மேலே வந்து நம்ம வடித்தோம் இல்லையா அந்த தண்ணியை வச்சாக்கா நமக்கு வந்து நல்லா புளிங்கிடும். ஸோ இதில் வந்துட்டு கிளாஸ் லிட் இருக்கிறதுனால நான் வந்து இதில் அலுமினியம் ஃபாயில் போட்டு ஸோ இது மேலே வந்து லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வந்து ஒரு ஆவி வரும் இல்லையா, ஸோ நல்லா புசுன்னு ஒரு ஆவி வரும். அந்த ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தோசை தவா வச்சு ஸோ இது மேலே இந்த பிரியாணி சட்டியை தூக்கி வச்சு நம்ம வந்து அப்படியே சிம்முக்கு மாற்றிட வேண்டியதான். இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். நல்லா புழுங்கி ரைஸ் வந்து அதாவது பிரியாணி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். மேலே வந்து இந்த கிளாஸ் லிட்டில் வந்து ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அதையுமே வந்து அடைச்சி விட்டுருணும். ஸோ அவ்வளோதான், பிரியாணி வந்து பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஸோ இந்த மசாலாவை வச்சு செய்யும்போது நமக்கு டக்குன்னு முடிஞ்சிட்டா மாதிரி தெரியுது இல்லையா, இதுதான் உண்மை, இதுதான் சீக்ரெட் மசாலாவும் கூட. இந்த மசாலா வந்து வறுத்து அரைச்சி செய்யறதுனால இது வந்து மனமே வந்து நமக்கு செஞ்சிகிட்டு இருக்கும் போதே வீடு ஃபுல்லாக இருக்கும். இது எங்கள் வீட்டு ஃபேமிலியில் எங்கள் அண்ணன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால சொல்ல வரல. எங்கள் அண்ணன் செய்கிற பிரியாணி எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். நானுமே வந்து சூப்பராக பிரியாணி செய்கிறதுக்கு எங்கள் அண்ணன் பிரியாணியை பார்த்து ஃபாலோ பண்ணுறது தான் காரணம் அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கேன் இல்லையா.
ஸோ அந்த மாதிரி தான் இந்த மசாலா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஹோம்மேடாக வறுத்து அரைச்சி செஞ்சு அனுப்புகிறாங்க. அதனால வந்து இது ஒரு ஸ்பெஷல் மசாலா தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த ரமதான் டைம் மற்றபடி உங்கள் ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்காங்க, ஈஸியாக வந்து பிரியாணி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மசாலா வந்து நீங்கள் அவங்களுக்கு சஜஷன் பண்ணலாம். ஸோ வாங்கி கொடுத்து அனுப்பலாம். என் ஹபியே வந்துட்டு எனக்கு ஒரு 10 பாக்கெட் வாங்கி கொடுத்து விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரியாணி நான் செஞ்சு காமிச்சதை பார்த்துட்டு, ஸோ இவ்வளோ ஈஸினா நானும் செஞ்சுருவேனே, எனக்கு ஒரு 10 பாக்கெட் வாங்கி கொடுத்துருமா நீனு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரியாணியை பார்க்கலையே தெரிஞ்சிருக்கும். எனக்கு இப்போ பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகுது, சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ மந்தி மசாலாவுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலுமே வந்துட்டு அரேபியன் ஸ்டைலில் அப்படியே வந்துட்டு அந்த ஃப்ளேவர் அரோமா எல்லாமே இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சு வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஒரு பொருளை உங்களோட கொண்டு வந்து சேர்த்துருக்கேங்கிற ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ப்ரௌனிஸ் என்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரீனில் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து நான் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.